வணக்கம். இன்னைக்கு ஐஸ்லாந்து அப்படிங்கிற ஒரு நாடு என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுது, என்ன இம்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐஸ்லாந்து நாட்டில் பல சிட்டிஸ் பெரும்பாலும் -டிகிரியிலே இருக்கும். -5, -10 இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த டெம்பரேச்சரில் வாழ்கிறது சாதாரணம். அப்படி இல்லை அப்படின்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா +5 டிகிரி, +4 டிகிரி அப்படி இருக்கும். இந்த மாதிரி வருஷம் பூரா இருக்கிற ஐஸ்லாந்து அப்படிங்கிற நாடு முக்கியமாக என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன இம்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாடு முழுவதும் ஐஸ் கட்டிகள் உறைஞ்சு இருந்தாலும் ஐஸ்லாந்து இம்போர்ட் பண்ணுறது ஐஸ் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம், உண்மையிலேயே ஐஸ்லாந்து ஐஸை இம்போர்ட் பண்ணுது. ஏன் அங்கேயே கிடைக்குது, ஏன் அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு எழலாம். அதுக்கு ஐஸ்லாந்தோட வருமானம், அங்கே உள்ள மக்கள் தொகை, அவங்களுக்கு பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். நமக்கு அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய லட்சியமாக இருக்குது. அன்னைக்கு பல பேருக்கு அது ஒரு மிகப்பெரிய லட்சியமாக இருக்குது. ஆனால் அமெரிக்காவோட 2 மடங்கு பெர் கேபிட்டா இன்கம் உள்ள நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து. ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஐஸ்லாந்தில் ஏதோ ஒரு வேலை கிடைச்சிது அப்படின்னா, இல்லை நான் அமெரிக்காவை தான் போவேன் அப்படின்னா உங்கள் சம்பளத்தை நீங்களே பாதியாக குறைச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஐஸ்லாந்தோட பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா $57,000 ஒரு வருஷத்துக்கு. இந்த அளவுக்கு அங்கே உள்ள மக்கள் சம்பாதிக்காங்க. ஐஸ்லாந்து என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல் இருக்குது ஃபிஷ். அந்த ஃபிஷ்ஷை அவங்க ஐஸ் கட்டி போட்டு பேக் பண்ணி சீல அனுப்புறதில்ல, ஃபுல்லாக ஏரில் தான் அனுப்புகிறாங்க. அதாவது யூரோப் யூனியனில் உள்ள பல கண்ட்ரிஸ் அந்த கூட்டமைப்பு, ஐரோப்பிய கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க, அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று ட்ராவல் பண்ணுறதுக்கு விசா மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் அதிகம் கிடையாது. ரெண்டாவது, ஒன்றுக்குள்ளே ஒன்று ட்ரேட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் டியூட்டிலாம் கிடையாது. இதை பற்றி ஏற்கனவே இந்த பிரெக்சிட்டை பற்றி ஒரு வீடியோ போடும்போது நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஐஸ்லாந்தும் அந்த கூட்டமைப்புக்குள்ளே வர்றதுனால இங்கே ட்ரேட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதனால் அங்கே உள்ள கூட்டமைப்பில் உள்ள பல நாடுகளுக்கு இந்த ஃபிஷ்ஷை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஃப்ளைட்டில் போகும்போது சீக்கிரம் போய் சேர்ந்துடும். ரெண்டாவது, இம்போர்ட் டியூட்டியும் கிடையாது. அதனால் ஃபிஷ்ஷை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ஏரில் கொண்டு போகிறது தான் வசதி. ஏன் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஏரில் அனுப்புறது அவங்களுக்கு சீக்கிரமாக போய் சேர்ற பாயிண்ட் ஒன்று, செலவும் குறைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் தானே, அதனால் செலவு குறைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், ஐஸ்லாந்தில் மதியானம் 1 மணிக்கு மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னா சாயங்காலம் 4 மணிக்கு அது ஸ்காட்லாண்டில் யாரோ ஒரு வீட்டில் மீன் குழம்பாயிரும். அதான் அங்கே உள்ள பாயிண்ட். அவ்வளவு சீக்கிரமாக அந்த ஃபிஷ்ஷை அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி சேல் பண்ணிடுறாங்க. சரி, 2வது இடத்துல இருக்குது அலுமினியம். அலுமினியம் நிறைய அங்கே தயார் பண்ணுறாங்க. அலுமினியம் ஃபேக்ட்ரிஸ் நிறைய இருக்குது ஐஸ்லாந்தில். ஸோ அலுமினியம் இதில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக சீல தான் போகுது. ஏன்னா அலுமினியம் ஒரு பெரிசபிள் குட்ஸ் கிடையாது. அதனால அதை சீல தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு பெர் கேபிட்டா இன்கம் உள்ள ஒரு நாடு ஏன் ஐஸை இம்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு ஐஸை அவங்க ஸ்காட்லாண்டில் அதிகம் வாங்குறாங்க. பல 100 மைல் 1000 மைல் தள்ளி உள்ள நாடுகள்ல இருந்து அவங்க ஐஸை இம்போர்ட் பண்ணுறது அவங்களுக்கு 40% செலவு குறைவாக இருக்குது. அதாவது ஒருத்தர் ஒரு கடை வச்சிருக்கிறாரு, அந்த கடையில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஐஸ் தேவைப்படுது. வெளியில் வந்தார் அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் அவருக்கு ஐஸ் ரோடில், அதாவது ஏரிகளில், ஆறில் ஃப்ரீயாக கிடைச்சாலும் அதை வெட்டி எடுத்து கொண்டு அவர் கடைக்கு வைக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் அதை வெட்டி எடுக்கிறதுக்கு கூலி ப்ளஸ் அதை டிரான்ஸ்போர்ட்டுக்கு லோக்கல் ட்ரக்கு, இதை விட இம்போர்ட் பண்ணார் அப்படின்னா 40% அவருக்கு குறைவாக கிடைக்குது. ஸோ அதனால் ஐஸ், வாட்டர், ஸ்னோ இந்த 3ஐயும் ஐஸ்லாந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த கவர்மெண்ட் எந்த ஒரு டியூட்டியும் வைக்கல, 0 டியூட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஐஸ் நிறைய இருந்தாலும் இம்போர்ட் பண்ணுறது சீப்பாக இருக்கிறதுனால அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க.
ஏன்னா அங்கே லோக்கலில் வெட்டி எடுத்தோம் அப்படின்னா சம்பளம் நிறையா கொடுக்கணும். அல்டிமேட்டாக வந்து அங்கே பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சின்ன வேலைக்கு கூட ஏகப்பட்ட பணம் செலவழிக்க வேண்டியிருக்குது. அதே நேரத்தில் கவர்மெண்ட்டுக்கு ஃபிஷ் மற்றும் அலுமினியம் எக்ஸ்போர்ட்டில் நல்ல வருமானம் இருக்கிறதுனால இந்த இம்போர்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. டியூட்டி ஃப்ரீயும் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த யூரோப் எக்கனாமிக் ஜோன் அல்லது யூரோப் எக்கனாமிக் ஏரியாம்பாங்க, அதாவது டபிள்யூஏ அல்லது டபிள்யூசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜோன்லேருந்து அவங்க இம்போர்ட் பண்ணும்போது டியூட்டி ஃப்ரீ சீக்கிரம் வந்து சேர்ந்துடும் பக்கத்து நாட்டில் இருந்து. இந்த வசதி இருக்கிறதுனால ப்ளஸ் அந்த காஸ்ட்டும் வந்து கிட்டத்தட்ட 40% கம்மி அப்படிங்கிறதுனால 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஐஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக அவங்க 1000 மைல் தூரத்துல இருந்து ஐஸை இம்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு சீப்பாக இருக்குது. உண்மையிலேயே நமக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாட்டோட தனி நபர் வருவாய் உயர்ந்தது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றது இதுலேருந்து தெரியுது. ஏன்னா ஒருத்தரை ஹையர் பண்ணி இந்த இடத்துல ஐஸை வெட்டி கொண்டா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கு. அதை விட கம்மியாக நாம் இம்போர்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும்.